டிஆஞ்சலோ, மார்க்ஸ் எங்க இருக்கீங்க? சோனார் ரூம் கூட நுழைஞ்சிருக்கோம். இது வரைக்கும் 9 பேரை தான் நாங்க காப்பாத்திருக்கோம். இது வரைக்கும் இந்த மாதிரி எல்லாம் என் லைஃப்லயே நான் பார்த்தது இல்ல. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, யாராவது வாங்க. இன்னொருத்தர் உயிரோட இருக்காரு. அவரை ரெஸ்கியூ வெஹிக்கிளுக்கு தூக்கிட்டு வர. டிஆஞ்சலோ, என்னாச்சாங்க? என்னன்னே தெரியல. அந்த சத்தம் ஜோனஸ், ஷிப்புக்கு வெளியில தான் ஏதோ இருக்கு. அதான் எல்லாத்துக்கும் காரணம். உனக்கு என்ன ஆகலையே? என்ன சத்தம் அது? ஏதோ ஒண்ணு ஹல்ல நடக்குது. சீக்கிரம் ரெஸ்கியூ வெஹிக்கிளுக்கு போங்க. கம் ஆன். இதோ நாங்க பின்னாடி வந்துட்டே இருக்கோம். பாத்து சீக்கிரம் गाइस ஃபாஸ்ட் ஆயிடுங்க. மார்க்ஸ், டிஆஞ்சலோ, ரிப்போர்ட். அந்த சைடுல நாங்க பேசுறது கேக்குதா? எங்களால வெளியில வர முடியல. மோதனதுல கதவு நசுங்கிடுச்சு. இதோ நான் வரேன். சப்மரீன் கொலாப்ஸ் ஆயிட்டு இருக்கு. சீக்கிரமா வந்து எங்களை காப்பாத்தி கூட்டிட்டு போ. சப்மரீன்ல ஓட்ட விழுந்துருச்சு. தண்ணி உள்ள வந்துகிட்டு இருக்கு. இப்போ நாங்க என்ன பண்றது? சீக்கிரமா வந்து எங்களை காப்பாத்து. ஏதாவது பண்ணு ஜானஸ். ஜானஸ் சீக்கிரம் போ. உயிர் போய் பயமா இருக்கு ஜானஸ். மாட்டிட்டோம். ஏன் உங்களை விட்டு போற? எங்க போறீங்க? நம்ம மறுபடியும் போனா எல்லாரும் செத்துருவோம். என்ன வேணும் உங்களுக்கு? ஏன்டா அப்படி பண்ண? ஷாங்காய், சைனா, 5 வருடங்களுக்கு பிறகு. மனாவன் ஆராய்ச்சி நிலையம், சீன கடற்கரைக்கு 200 மைல் தொலைவில். நாம கண்ட கனவு நனவாயிடுச்சு. அப்படிதானே? வெல்கம் டு மானோ 1 மிஸ்டர் மாரிஸ். இது என்ன புது பழக்கமா இருக்கு? கையை கொடுக்குறீங்க. கமான், கட்டிப்பிடி வைத்தியம் கேள்விப்பட்டதில்ல? உங்களை மறுபடியும் பார்த்ததுல சந்தோஷம் மிஸ்டர் மாரிஸ். வாங்க போலாம். கிட்ட வந்த ஜவ்வாது வாசம் அப்படியே ஆளை தூக்குது. இன்னும் மணக்கு சென்ட் போடுறத விடலையோ? இங்க இருக்காங்க. என் பொண்ணு சூயின்னு ஞாபகம் இருக்குல்ல? நம்ம சீஃப் மரீன் பயாலஜிஸ்ட். ஹாய். டைட்டானிக்ல ஜாக் அப்படியே ரோஸ பாக்குற மாதிரி இருக்கு. அது முழுகுனது சாருக்கு தெரியாதா? சாரி, இவங்க என்ன சொன்னாங்க? அது உங்க கேப் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஓ அதேதான். ஆமா. உள்ள போலாம். உள்ள போலாம் வாங்க.
பேத்தி துருதுருன்னு இருக்கா. ஓகே, எத்தனை கோடி கொடுத்தாலும் இன்னும் இந்த இடம் காயலாங்கடை தான், அப்படித்தானே? ஒரு வேர்ல்டு கிளாஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டை ரெடி பண்ணும்போது என்ட்ரியும் சும்மா வேர்ல்டு கிளாஸ் லெவலுக்கு இருக்கணும். இந்த மாதிரி கேவலமா வர்ஸ்ட் கிளாஸா இருக்கக்கூடாது. ஆமா, நீங்க சொல்றது சரிதான். O level. Welcome. வெல்கம் டு தி ஓ லெவல். இதுதான் நம்ம சென்ட்ரல் ஹப். எல்லா வேலையும் முடிஞ்சதும் நம்ம ரிசர்ச்சர்ஸ் எல்லா லேப்ஸையும் இங்க இருந்தே ஆக்சஸ் பண்ணுவாங்க. வா, பிரமிப்பா இருக்கு. இதெல்லாம் தினமும் பார்க்குற விஷயம் இல்ல. என்ன வரவேற்க கூட்டமா வந்திருக்கு போல இருக்கு. அதுங்களோட ஃபேமிலி சாங்க பாடி நான் தான் வர வச்சேன். இது லூசி, அதே இதோட டாட்டர் கிரேசி. கலக்கலா இருக்கு. வாவ். அதோ வந்துட்டோம். என் பின்னாடியே வாங்க. சரியான டைமுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். வாங்க, உள்ள வாங்க. எங்க அப்பா. இவங்க தான் நம்மளோட இன்ஜினியர் அண்ட் சப் டிசைனர் ஜாக்ஸ். ஹே டாக். ஹலோ. ஹாய். இவரு டாக்டர் ஹெலர், நம்ம மெடிக்கல் ஆஃபீஸர். ஹலோ. நைஸ் டு மீட் யூ. வலிக்காம ஊசி போடுவீங்களா? இவர் தான் டிஜே, நம்ம ரிமோட் எக்ஸ்ப்ளோரரோட பைலட். எப்படி இருக்கீங்க? காசு கொடுக்குற கடவுளே வாங்க. கிண்டல். இவர் தான் மேக், நம்ம ஸ்டேஷன் சீஃப். மிஸ்டர் மோரி, சரியான நேரத்துக்கு வந்திருக்கீங்க. ஆளாளுக்கு இதையே சொல்றீங்க. இதை போட்டுக்குங்க. எதுக்கு சரியான நேரம்? Good morning, Mr. Morris. லோரி டெய்லர், நம்ம மிஷன் பைலட். Hi, Mr. Morris. Welcome on board. உங்களை பார்த்ததுல சந்தோஷம். ஹேய், அப்புறம் அங்க எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? சப்மரீன் பைலட்டாக எங்க கத்துக்கிட்டீங்க? நான் ஒரு 10 வருஷமா வேல் சேவிங் என்விரான்மெண்டல் குரூப்போட ஒர்க் பண்ணேன். ஆனா லீகலா அவங்க பேரை சொல்ல முடியாது. ஆமா, திமிங்கலத்தை வேட்டையாடின ஒரு கப்பலையே குண்டு போட்டு மூழ்கடிச்சாங்க. ஐயோ, சரியான ஆளு தான் சேர்த்திருக்கீங்க. வாட்டர் டெம்பரேச்சர் 6 டிகிரில இருக்கு. மேக் இப்ப நாங்க தெர்மோக்ளைனை தாண்டிட்டோம். 11,000 மீட்டர்ஸ் நெருங்கிட்டு இருக்கோம். தரையை தோற்றத்துக்கு 100 மீட்டர்ஸ் தான் இருக்கு. சாரி, இருக்கலாம். ஆமா, தரையில இருந்து அவ்வளவு இருக்கலாம். இருக்கலாமா? இவருக்கு வேலை தெரியுமா தெரியாதா? கமான், இப்படி வாங்க. 1875ல இருந்து மரியானா ட்ரென்ச் தான் இந்த உலகத்திலேயே ஆழமான பகுதின்னு நாம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி நாம ஆழம்னு நினைச்சிட்டு இருக்கிற பகுதி ஹைட்ரோஜன் சல்ஃபைடோட ஒரு லேயரா இருக்கலாங்கிறது தான் என்னோட கருத்து. அந்த லேயருக்கு அடியில கடும் குளிரா இருக்கிற தெர்மோக்ளைன்ல ஒரு புத்தம் புது உலகமே இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்பா சொல்றது சரியா தப்பான்னு இந்த மிஷன் கண்டுபிடிக்க போகுது. அங்க சூடான தண்ணி இருந்தா அதை பார்க்க போற அதிர்ஷ்டசாலி நாமளா தான் இருப்போம். ஒருவேளை அது தப்பா இருந்தா? இதுவரைக்கும் நீங்க இன்வெஸ்ட் பண்ண மொத்த காசும் கடல்ல கரைஞ்சிரும். கிண்டலு. அவர் கலாய்க்க தானே சொல்றாரு.